சரியா? 2.25 லட்சம் என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த பாருங்க, முழுக்க போட்டேன். எந்த டாக்டரை வேணாலும் வர சொல்லுங்கள். என்னடா கவர்மெண்ட், அவருக்கோ சுமைக்கோ இது எந்த விதமான சம்மந்தம்? ஒருத்தவங்களோட மரணத்தில் தான் நீங்கள் கேஸ் எடுப்பீங்க, எஃப்ஐஆர் எடுப்பீங்கன்னா இப்போ எடுங்க, எஃப்ஐஆர் எடுங்க. ஆஃப்டர் ஒரு சாதாரண ஒருத்திக்கே நீங்கள் இப்படி பண்ணுங்கும் போது, நான் ஒரு சாதாரண பொண்ணு தான், ஏன் புள்ளையே தப்பாக பேசியிருக்கா? இந்த பாருங்க, ஒன்று வெயிட் பண்ணுங்க. 1 பிள்ளைகளா, இந்த வீடியோவை எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்திக்கு சீட்டு பணம் வாங்கி கொடுத்தேன், ஏன் காசை கொடுத்து வச்சேன். என்ன வாக்குமூலம் தெரியுமா? மஞ்சு கேசவன். சரியா? அடுத்து சத்யா உதயா. மற்றவங்களும் நான் சொல்ல மாட்டேன். 2 என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க. நீங்கள் இப்படி போட்டால் தான் கேஸ் எடுப்பீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவீங்க. நானும் போடுறேன். நான் எப்படி சட்டப்படியெல்லாம் செல்லாது பிள்ளைகளா, வேணாம். இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நேராக நீங்கள் எல்லோரும் படித்தவங்க அப்படியே அனுப்புங்க. உங்கள் அண்ணன் இருக்குது, உங்கள் அண்ணனுக்கு. ஏங்க ஐயா முதல்வர் அவர்களே, ஐஜி ஐயா, ஐபிஎஸ் ஐயா, திருநகர் காவல் அதிகாரிகள் ஐயா, யாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சுமிக்கோ சிக்கந்தருக்கோ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. முழுக்க என்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றி எல்லாம் பண்ணின மஞ்சு கேசவன், மஞ்சுவோட அப்பா சுப்பிரமணியன். சரிங்களா? எல்லா டீட்டெயில் இருக்குது. நான் இப்போ மாத்திரை போடுறேன். இதில் நான் என்ன ஆவன்னு எனக்கு தெரியாது. என் 2 பிள்ளைங்களும் ஒன்று அங்கே படிக்குது, ஒன்று இங்கே படிக்குது. அவருக்கோ சுமைக்கோ இது எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. 3வது மாத்திரை நான் போடுறேன், லைவாக போடுறேன். 3 என் சாவுக்கு காரணம் மஞ்சு கேசவன் சுப்பிரமணி, சத்யா என்கின்ற உதயா. 4வது வாங்க. என்ன மாத்திரை போட்டு அப்படியே சீரியஸ் ஆகி ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆனதான் கேஸு. அப்போ நான் தர்மப்படி கொடுத்தா நீங்களாம் எடுக்க மாட்டீங்க. போடுறேன், எடுங்க கேஸை. எடுக்கலன்னா அந்த வீடியோவை எல்லாரும் டவுன்லோடு பண்ணி எல்லாருக்கும் சிஎம் அண்ணன் விஜய்க்கு அனுப்புங்க. இந்த விஷயத்துக்கும் சுமிக்கோ அவங்கள அந்த பயல்களுக்கோ இவருக்கோ சம்மந்தம் இல்லை. என் சாவுக்கு முழுக்க காரணம் மஞ்சு கேசவன், மஞ்சுவோட அப்பா சுப்பிரமணியன். 2.25 லட்சம் என்ன ஏமாற்றிட்டாங்க. சரியா? 2.25 லட்சம் என்னை ஏமாற்றிட்டாங்க. இந்த பாருங்க,